குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ ஹாலிடேயில் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் ரிசல்ட் வேறு வரப்போகுது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமையான ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்லாம் பெண்டிங் இருந்துச்சுல்லப்பா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பெண்டிங் பேப்பர் ஒர்க்லாம் கரெக்ஷனு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு மார்க்கை வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிகிற போகுது. ஸோ வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு அப்லோட் ப்ராசஸ் போதில்லை. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி 11th 12th எல்லாமே முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? 12th அடுத்த வாரம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் ஆன்கோயிங் போயின்னு இருக்குப்பா. ஸோ இன்னும் ஒரு நாட்களில் முடிஞ்சிச்சுன்னா நான் அதான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்டம்ஸ் வரப்போகுது, ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி மார்க் எடுத்துருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் அப்லோட் பண்ணுறவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே ஈஸியாக தான் போயிருக்கு. யாருமே டஃப்பாக போட்டு ஃபெயில் பண்ண மாதிரி அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. சென்டம்ஸும் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டு ஸோ வந்து இந்த மந்த் வரப்போது. ஃபஸ்ட்டு 12th அப்புறம் 11th அதுக்கப்புறம் 10th. ஸோ பெரும்பாலான சென்டம்ஸை நம்ம 10th இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் லிபரலாக தான் இப்போ போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் உங்களுக்கு ரிசல்ட் எந்த மாதிரி வந்திருக்குன்றது பார்க்க. ஸோ வந்து யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் போட்டு என்ன ரிசல்ட் வரும்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கீங்க. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஐயோ பாஸ் பண்ணிடுமா, சில எல்லாம் சென்டம் கேம் அவங்களும் ஃபுல்லாகவே இருப்பீங்க டிப்ரெஷனில். நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்கப்பா. வரப்போகிற ரிசல்ட் வரப்போ நம்ம எழுதியாச்சு. ஸோ நம்ம எழுதுறதுக்கான ரிசல்ட் தான் வரப்போது, மாறப்போகிறது இல்லை. ஸோ ஒரி பண்ணிக்காமல் ஹாப்பியாக இருங்க. ரிசல்ட் எப்படி பார்க்குறது, ஸோ எப்படி இது பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஃப்யூச்சரில் மீன்ஸ் நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து அதை பற்றின இது போட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 10th 11th 12th ரிசல்ட் வரலப்போ. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துறான்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க.